ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிஷன் இந்தியா மூவ்மெண்ட், மிஷன் இந்தியா இயக்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வருகின்ற இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு காணொலி மூலமாக கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். மிஷன் இந்தியா மூவ்மெண்டின் ஃபவுண்டர், ஸ்தாபகர், என் உடன்பிறவாத சகோதரன் ஜெசபடியான் அவர்களுக்கு விசேஷமாக அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் குடும்பத்தின் சார்பிலே நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த காலை ஆராதனை செய்தியும் நம் அனைவருக்கும் நிறைவாக ஆசீர்வதித்து தந்தருள்வாராக. ஆமீன். இப்போதும் நாம் செய்தியை கேட்பதற்கு முன்பதாக கர்த்தருக்கு மகிமையாக, கர்த்தருக்கு புகழ்ச்சியாக வேதநாயகம் சாஸ்திரியாரின் கீர்த்தனை பாடலான வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியேறும் சேருமையா பந்தியனில் சிறியவராம் எங்களிடம் என்கின்ற கீர்த்தனை பாடலை பாட கேட்டு ஜெபித்து நாம் இந்த நாளின் செய்தியை தியானம் செய்வோம். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியேறும். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும் சேருமையா பாதியும் சிறியவராமிங்களிடம் ஆத்தரையில் எம்மாறுதலே அன்பருக்கு சதா உறவே பேதையர்க்கு பேரறிவே பாதைமை ஜீவ சாகுருவே நாம் இருப்போம் நடுவிலன்றி நாயகன் நாமும் நமஸ்காரிக்க தாமதம் ஏன் தாயை புரிய கற்பரனே நலம் தாருவார். மானை திருச்சபையை வையம் எங்கும் வளர்த்திடுவாய் பந்தமர பாரிகரித்தே பக்தியமானி தாண்டருள்வாய். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பொதுவாக இந்நாளிலே எல்லா பிரசங்கங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்தும் அல்லது அவருடைய வல்லமையை குறித்தோ தான் அதிகமாக நாம் பிரசங்கத்திலே கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சற்று மிக முக்கியமாக அவருடைய குணாதேசங்களிலே ஒன்றான அதிக முக்கியத்துவம் தரப்படாத ஒரு குணத்தை குறித்து இந்த நாளிலே செய்தியாக உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக விரும்பி நிற்கிறேன். அதிகமாக
புறக்கணிக்கப்பட்ட முக்கியத்துவம் தரப்படாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்திலே ஒன்றுதான் அவருடைய எளிமை, the simplicity or the emptiness of Jesus Christ. அவருடைய வெறுமை, அவருடைய எளிமை. அழகாய் சொல்கிறான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே அவன் இவ்விதமாக சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஆங்கிலத்தில் he emptied himself, he denied himself. தன்னையே ஒன்றுமில்லாதவராய் மாற்றி போட்டு விட்டார். வெறுமை என்றால் எம்டி. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் எளிமை, நெருக்கப்படுதல், ஒருக்கப்படுதல். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவிலே காணப்பட்ட அந்த எம்டினஸ், அந்த வெறுமையை குறித்து உங்கள் மத்தியில சற்று ஆழமாக பாடலோடு கூட நாம் இந்த செய்தியை தியானம் செய்யவிருக்கிறோம். The simplicity or the emptiness of Jesus Christ. அவர் வாழ்க்கையில right from the beginning of his birth till his death on the cross, he showed simplicity and he had emptiness in his life. முதலாவதாக ஒருவேளை அவருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது அவர் பிறப்பிலே எளிமையாய் காணப்பட்டார். பிறப்பிலே எளிமையானவர். His birth was simple. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, தெரியாதவங்க இருக்க முடியாது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர்த்தர் நினைத்திருப்பாரே என்றால் எருசலேமிலே ஒரு மிகப்பெரிய மாளிகையில, அரண்மனையிலே பிறந்திருக்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு எளிமையாக மாட்டு தொழுவத்தில் கந்தை துணி புதிந்தவராக அவர் பிறந்தது அப்படி எளிமை அளவோ காட்டுகிறது. He was born in a manger and that too he was wrapped in swaddling clothes. மறந்து போக வேண்டாம், அவர் பிறப்பிலே எளிமையானவர். இரண்டாவது காரியமாக கிறிஸ்துவின் எளிமை குறித்து பார்க்கும்போது பிறப்பில் மட்டும் எளிமை அல்ல, அவர் பிறந்த குடும்பமும் அவர் தேர்ந்தெடுத்த குடும்பமும் எளிமையான ஒரு குடும்பம். He was born in a simple family as well. அவருடைய பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர் என்று சொல்லி வைத்துக் கொள்வோமே, யோசேப்பும் மரியாளும். அவர்களுக்கு ஏறத்தாழ 7 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் பார்ப்பீர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூத்தவர். அவருக்கு பிற்பாடு 4 சகோதரர்கள் அவருக்கு உண்டு என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே மார்க்கு 6:3 சகோதரிகள் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறபடியினாலே நிச்சயமாக குறைவில்லாமல் 2 சகோதரிகளாக இருந்திருக்க முடியும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு 4 சகோதரர்கள், 2 சகோதரிகள், மொத்தமாக பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்கும்போது 7, தாய் தாப்பனை சேர்த்தால் 9 பேர் உள்ள ஒரு பெரிய வசதியற்ற ஒரு குடும்பம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்தது. எளிமையான குடும்பத்தின் பின்னணியிலே அவர் பிறக்கிறார். His father was a carpenter and his mother was just a homemaker. என்ன வசதி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் நன்றாக வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த 8ஆம் நாளிலே யூத பாரம்பரியத்தின்படி ஆண்களுக்காக விருத்த சேதனம் பண்ணுகிற சமயத்திலே பலி செலுத்தும்படியாக ஆலயத்துக்கு பிள்ளையை கொண்டு வருவார்கள். அப்படி பலி செலுத்துகின்ற சமயத்திலே ஆட்டுக்கடாவையோ அல்லது காளையோ பலியிடும்படியாக கொண்டு வருவார்கள் வசதி உள்ளவர்கள். வசதியற்றவர்கள் என்ன செய்வார்களாம், அவர்கள் தங்களுக்கு வசதி இல்லாதபடியினாலே ஆட்டுக்கடா காளைக்கு பதிலாக புறா குஞ்சியை கொண்டு வந்து அவர்கள் பலி செலுத்துவார்களாம். நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணுகின்ற சமயத்தில் வசதியற்றவளாய் காணப்பட்டபடினாலே புறா குஞ்சியை பலியிட்டார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எஸ், he was born in a simple family as well. அவருடைய பிறப்பில் எளிமை காணப்பட்டது. அவர் பிறந்த குடும்பத்தில் எளிமை காணப்பட்டது. அவர் வளர்க்கப்பட்ட 3வது மிக முக்கியமான காரியமாக அவர் வளர்க்கப்பட்ட இடமும் மிகவும் எளிமையான ஒரு இடம். He was brought up in a very simple town called Galilee. அவர் வளர்க்கப்பட்ட இடம் கலிலேயா என்று சொல்லி நமக்கு தெரியும்.
அவர் வளர்க்கப்பட்ட இடம் என்று சொல்லும் போது அந்த கலிலேயா அந்த நாட்களில் மிகவும் தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய ஒரு டவுன் அல்லது ஒரு இடமாய் அது காணப்பட்டது என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் பெரும்பாலும் தொழிலாளர்களும் வசித்துக் கொண்டிருப்பார்களாம் கலிலேயாவிலே. கார்பெண்டர்ஸ், மேசன்ஸ், லேபரர்ஸ், அப்படி அந்த பிளம்பர்ஸ், அப்படி தொழிலாளிகள் மட்டுமே அதில் வாசிப்பார்கள். அந்த முதலாளி வர்க்கங்கள் யாருமே அந்த இடத்தை தேர்வு செய்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அது ஒரு தாழ்த்தப்பட்ட இடமாக கருதப்பட்டது அந்த நாட்களிலே. ஆனால் இயேசு சுவாமியுடைய தாப்பனார் அவர் தச்சன் தொழிலை செய்தபடியினாலே ஒருவேளை யோசேப்பு அந்த இடத்தை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்திலே தான் வளர்க்கப்பட்டார், பின்தங்கிய இடமாகிய கலிலேயாவிலே. வேதத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய சீடனாக இறைவல்ல வந்து சதித்துக் கொண்டிருக்கிற நிக்கோதேமை குறித்து அவனை பார்த்து பரிசேயர்கள் இவ்விதமாக சொல்கிறார்கள், நீ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார், கலிலேயாவிலிருந்து எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதிலேயே இது உனக்கு தெரியாதா என்று சொல்லி கேட்கிறார்கள். ஏனென்றால் கலிலேயாவை பொறுத்தவரை பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் அது ஒரு தாழ்த்தப்பட்ட இடம். அங்கிருந்து எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எழுப்ப மாட்டார் என்று சொல்லி ஒருவேளை இழிவாக நிக்கோதேமை பார்த்து பேசுகின்ற போது அந்த கலிலேயா எப்பேற்பட்ட இடம் என்பதை குறித்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, அவர் பிறப்பிலே எளிமையானவர், அவர் பிறந்த குடும்பம் எளிமையானது, அவர் வளர்க்கப்பட்ட இடமும் எளிமையானது. கலிலேயா மிகுந்த தாழ்த்தப்பட்ட இழிவாய் கருதப்பட்ட ஒரு இடம். ஆனால் நல்ல கவனிங்க அன்பானவர்களே, அந்த தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய அந்த கலிலேயாவில் தாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முதல் பிரசங்கத்தை அவர் துவங்குகிறார். மலை பிரசங்கம். Yes, Jesus Christ preached his first sermon in the place called Galilee. மத்தேயு 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனங்கள்ல மலை பிரசங்கத்தை குறித்து நாம அங்கே வாசிக்கபடி பின்தங்கிய இடம், தாழ்த்தப்பட்ட இடம். அதே போல his first miracle was performed in Cana of Galilee என்று சொல்லி யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் முதல் பிரசங்கம் கலிலேயா, முதல் அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது கலிலேயாவில் உள்ள கானா ஊர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மிகவும் பின்தங்கிய இழிவாக கருதப்பட்ட அந்த கலிலேயாவில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he gave the last great commission before he left this world. அவர் இந்த பூமியை விட்டு எடுத்துப்படுவதற்கு முன்பதாக தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டளையும் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள்ல அவர் தங்களுடைய சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கடைசி கட்டளையும் கலிலேயா தான். ஆகவே மறந்து போக வேண்டாம். அவர் பிறந்த இடத்தை குறித்து அவரை இழிவாய் கருதவில்லை, அவமானமாக யோசிக்கவில்லை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்று ஒரு சில கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தான் எத்தனை இடவரி, இனவரி, மதவரி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு சிலரை பார்த்து நீங்க கேட்பீர்கள் என்றால், ஐயா ஒருவேளை அவங்க சொந்த ஊர் ஒரு சாதாரண கிராமமாக, ஒரு குக்கிராமமாக இருக்கும். ஆனால் அதை சொல்வதற்கு அவர்களுக்கு அவமானமா இருக்கிறபடினால அந்த பெயரை சொல்ல மாட்டாங்க, ஊர் பெயரை சொல்ல மாட்டாங்க. ஐயா அவங்க சொந்த ஊர் இதையான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அவங்க அது பிறந்த சரியான அந்த கிராம பெயரை சொல்லாதபடிக்கு ஐயா அது திருநெல்வேலி பக்கம் என்று சொல்லி சொல்லுவாங்க, இல்லைன்னா தூத்துக்குடி பக்கத்துலன்னு சொல்லி சொல்லுவாங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்னா அது 30 கிலோமீட்டர் கூட இருக்கும். ஆனால் பேரை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த கிராமம் பேரை சொன்னா தங்களை இழிவாக நினைத்துக் கொள்வார்களோ, ஏளனமா நினைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அந்த பெரிய ஒரு ஊரின் பெயரை சொல்லி அதற்கு பக்கம் என்று சொல்லி சொல்லுவார். ஏன்? அதுல ஒரு பெருமை, அந்த ஊர் பெரிய ஊர், அது பக்கத்துல நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், மிகவும் இழிவாய் கருதப்பட்ட கலிலேயாவில தான் முதல் பிரசங்கம், முதல் அற்புதம், கடைசி கட்டளை தன் வளர்க்கப்பட்ட இடமாக பெருமையாக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். யோசிச்சு பார்க்கிறேன், எனக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு பெருமை ஒரு காலத்திலே காணப்பட்டது. நான் கர்த்தருடைய கிருபையினாலே கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக தரங்கம்பாடியில் உள்ள லுத்தரன் கல்லூரியில் வேலை செய்கின்ற சமயத்தில் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் கெமிஸ்ட்ரியிலே நான் கலந்து கொள்ளும்படியாகவும் அதை நடத்தும்படியாகவும் ஒரு சில வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். அப்போது அந்த வெளிநாடுகளில் அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்கின்ற சமயத்தில் இடைப்பட்ட நேரத்தில் அங்கே இருக்க இந்த வெளிநாட்டுக்காரங்க, வெள்ளைக்காரங்க வந்து எல்லாரோடையும் பேசுவாங்க, எங்கிட்டையும் பேசுவாங்க. அப்போ they will simply ask me, where do you come from? எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நான் உடனே முதல்ல பொறையாருன்னு சொல்லி சொன்னேன். அவங்க முதல்ல அது வாயிலே வரல.
சரி, தரங்கம்பாடி ட்ராங்கபாடி சொல்லி பார்த்தா அதுவும் அவங்களுக்கு தெரியல. அப்புறம் இந்தியான்னு தெரியுது அவங்களுக்கு, தமிழ்நாடு தான் தெரியுது, அதுக்கு மேலே நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் சொன்னால் கூட தெரியாது. அவள் என்னடா அது இப்படி இருக்குன்னு சொல்லி நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன். நான் வேலை செய்கின்ற கல்லூரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கீழாக வருகின்ற ஒரு கல்லூரி. அந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்கு. ஆகவே சமய விதமாக என்ன சொல்ல ஆரம்பித்தேன், ஒவ்வொருத்தவங்க வெள்ளைக்காரங்க வந்து கேட்குறப்ப where do you come from, where are you working என்று சொல்லி கேட்குற சமயத்தில் இந்த பொறையார் தரங்கம்பாடிலாம் விட்டுடுவேன், திருச்சிராப்பள்ளின்னு சொல்லி சொல்லுவேன். அது கூட ஒரு சில ஒரு பெருமை காணப்பட்டது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. மிக முக்கியமான இந்த குணாதிசயம், the emptiness of Jesus Christ. His birth was simple. He was born in a simple family and he was born and brought up in a simple place called Galilee. அதை குறித்து அவர் கொஞ்சமும் கூட வெட்கப்படலை, அதை குறித்து கொஞ்சம் கூட தாழ்வாய் அவர் கருதவே இல்லை. அவர் பிறப்பிலை எளிமை, தொடர்ந்து அவர் எளிமையை பார்க்கின்ற சமயத்தில் அவர் சாதாரண ஒரு தெய்வம் அல்ல, அவர் ராஜா. அதைத்தான் வேதநாயகம் சாஸ்திரியார் தம்முடைய கீர்த்தனையிலே பாடுகிறார். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. அந்த கீர்த்தனை பாடலை பாட கேட்டு நாம் தொடர்ந்து செய்திக்குள் தியானிப்போம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. மாசில்லாமணியானே முச்சுடர் மேசியா அரசே, மாசில்லாமணியானே முச்சுடர் மேசியா அரசே, மனுமேலே மாமரை மூனே தேவ செங்கோலே கனி மேலே அன்பு இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. தாவீதரசன் மைந்தானின் சரணம் சரணம் என்றார், தாவீதரசன் மைந்தானின் சரணம் சரணம் என்றார். சாதானந்தா ஆனந்தா வந்தாய் மிக வந்தனம் வந்தனம் இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய்வாக்கியம் கொடு இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. வேதநாயகன் பாட்டை அன்று விண்ணவர் ஆடிய ஆட்டை, வேதநாயகன் பாட்டை அன்று விண்ணவர் ஆடிய ஆட்டை, மிக மெச்சு மகிழ்ச்சி சொல்லாட்சப உச்சித மிச்சம் மிச்சம் செய்யும் அச்சய தேவா இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, 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 இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே,
ஆமா, உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பிலே எளிமையை அவர் அனுபவித்தார். அவருடைய குடும்பத்தின் பின்னணியிலே எளிமையை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர் வளர்க்கப்பட்ட இடம், வளர்ந்த இடம் கலிலேயாவிலே காணப்பட்ட அந்த எளிமையை கூட நாம் பார்த்தோம். நான்காவதாக, அவருடைய சீடர்களும் எளிமையானவர்கள். அவர் தேர்ந்தெடுத்த சீடர்களும் எளிமையானவர்கள். All his disciples were simple as well. யோசிச்சு பாருங்க, அந்த நாட்களில் பரிசேயர்கள், வேத பாரகர்கள் என்றாலே வேதத்தை, பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் அத்தனையும் கரைத்து குடித்தவர்கள், கல்விமான்கள். அவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சீடர்களாக தெரிந்து கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டாருங்க. அவர் தெரிந்தெடுத்த 12 சீடர்கள் யார்? ஒருவர் கூட படித்தவர் அல்ல. யோசித்து பாருங்க, பெரும்பாலும் மீனவர்கள், வரி வசூலிப்பவர்கள், பேதைகள். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களாய் தெரிந்து கொண்டார். அதிலே கூட அவருடைய எளிமையை நம்ம பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 70 பேரை சீடர்களாக, அப்போஸ்தலராய் தெரிந்து கொண்டு 2 பேராக கிராமத்துக்கு அனுப்புகிறார் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. அவர்கள் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து அற்புதங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே செய்த மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து அந்த சம்பவங்களை மகிழ்ச்சியோடு பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல. இயேசு சுவாமி எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, இந்த அற்புதம் நடந்தது உங்களுடைய நாமத்தினால், இதை செய்தோம், பிசாசுகள் ஓடின என்றெல்லாம் சொல்லும் போது அவர் ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் பெயர் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் பிதாவை நோக்கி ஒரு காரியத்துக்காக நன்றி சொல்கிறார். என்ன சொல்றாரு தெரியுங்களா? பிதாவே, கல்விமான்களுக்கு இதை வெளிப்படுத்தாமல் இந்த பாலகர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினரே, உமக்கு தோத்திரம் என்று சொல்லுகிறார். கல்விமான்கள் அல்ல அந்த 70 பேருமே, பாலகர்கள், பேதைகள். அப்படிப்பட்டவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களாய் தெரிந்து கொண்டார். Yes, as I said, even his disciples were also simple. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய ஊழியமும் எளிமையானது. Even his ministry was also simple. இல்லை, 3.5 ஆண்டுகால் தான் அவர் தம்முடைய ஊழியத்தை செய்தார். அந்த ஊழியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெயரையோ புகழையோ விளம்பரத்தையோ எதுவுமே அவர் எதிர்பார்க்கவில்லை. தாழ்மையோடு, எளிமையோடு, நெருக்கப்பட்ட மனதோடு கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்தார். எந்த ஒரு விளம்பரம் கிடையாது ஐயா, பெயர் புகழ் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு சில அற்புதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்துவிட்டு அவர் என்ன சொல்றாருன்றதை பாருங்களேன். சொல்வதற்கே அல்லது தொடுவதற்கே அருவருக்கத்தக்க குஷ்டரோகி அவர் சுகப்படுத்தி விட்டு அவர் அவனை பார்த்து சொல்கிறார், இதை ஒருவரிடத்திலும் சொல்லாதே என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார். அதே போல 2 பிறவி குருடர்கள் சுகமானது அது இதுவரை எங்குமே எந்த ஒரு அற்புதமும் யாரும் செய்ததில்லை. 2 பிறவி குருடர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தி விட்டு அவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், இதை ஒருவருக்கும் சொல்லாதீர்கள் என்று சொல்லி. அதை மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, செத்து போன எவிருவின் மகளை உயிரோடு எழுப்பி விட்டு எவிருவின் மனைவியும் பார்த்து சொல்கிறார், இந்த சம்பவத்தை ஒருவரிடத்திலும் சொல்லாதீர்கள் என்று சொல்லி. அது லூக்கா 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்கள் அழைத்துக் கொண்டு மறுரூபமானவருக்கு சொல்கிறார். மறுரூபமாகிறார். அங்கு மோசேயும் எலியாவும் காணப்படுகிறார்கள். அந்த அற்புதமான சம்பவத்தை, உணர்ச்சிபரமான சம்பவத்தை கண்ட மாத்திரத்தில் அவர் இறங்கி வரும்போது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் கண்ட இந்த சம்பவத்தை குறித்து ஒருவிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அவர் 9ஆம் வசனத்தை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் ஊழியம் எளிமையானது. விளம்பரத்தையோ புகழையோ பெருமையோ அவர் எந்த விதத்திலும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அன்பானவர்களே, இன்றைய நாளிலே ஊழியம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? எப்படிப்பட்ட ஊழியம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? எப்படிப்பட்ட விளம்பரம், எப்படிப்பட்ட பெயர், எப்படிப்பட்ட புகழை அந்த வால் போஸ்டிலும் மற்ற காரியங்களிலும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள், தெய்வீக சுகமளிக்கும் கூட்டங்கள், இப்படித்தான் இருக்கு. ஊழியத்தை குறித்து, ஊழிய கூட்டங்களை குறித்து விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதிலும் கூட தேவ செய்தி என்று சொல்லி ரைட் ரெவரண்ட் டாக்டர் அதெல்லாம் அடைமொழியெல்லாம் போட்டால் தான் அந்த ஊழியக்காரருக்கு ஒரு பெருமை வரும். அது மாத்திரமல்ல, சிலர் அதையும் கூட தாண்டி
ப்ராஃபட் என்று சொல்லி போட்டுக் கொள்கிறார்கள். ப்ராஃபட் மிகுந்த வேதனையோடு உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேதத்தில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி பிரகடனப்படுத்தி கொண்டதே இல்லை. இன்று வெளிப்படையாக மிக பெருமையாக இருமாப்போடு ப்ராஃபட் தீர்க்கதரிசி என்று சொல்லி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது அவருடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியற்ற தன்மையை காண்பிக்கிறது. சிலர் அப்பாசல், அது அதை விட கொடுமைங்க. அப்போஸ்தலர் என்று சொல்லி அவர் பெயருக்கு முன்பதாக விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள். வேதத்தை ஆழமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மெய்யான அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 14 நிருபங்களை எழுதினவன் தன்னை குறித்து எழுதும்போது அவன் சொல்கிறான், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, என்னை அப்போஸ்தலர் என்று சொல்லி அழைக்காதீர்கள், அதுக்கு நான் தகுதியற்றவன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினேன் என்று சொல்லி சொல்கிறான். St. Paul was telling, he was the one who wrote 14 epistles in this entire Bible. It was he who said, don't ever call me as apostle because I'm not worthy to be called as an apostle. மெய்யான அப்போஸ்தலன் அப்போஸ்தலன் சொல்லி சொல்லாதீங்கன்றான். ஆனால் இன்னைக்கு எவ்வளவு பகிரங்கமாக விளம்பரப்படுத்திக் கொண்டு அப்போஸ்தலர் என்று சொல்லி பெயரை போட்டுக்கொண்டு தீர்க்கதரிசி, சிலர் வரம்பற்ற தீர்க்கதரிசி என்று சொல்லி போட்டுக்கொண்டு விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் ஊழியத்தில் காணப்பட்ட அந்த எளிமையை பாருங்கள், அந்த எம்டினஸை பாருங்கள். விளம்பரமே இல்லை. மிகப்பெரிய அற்புதம் செய்துவிட்டு ஒருத்தரும் சொல்லாதீர்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு சில ஊழியர்கள் தங்கள் பத்திரிகைகளை சாட்சிகளை விதமாக அவர்கள் பிரசுரிக்கிறார்கள். என்ன, மாணவர்களுக்காக பிரத்யேகமாக தேர்வு எழுதவர்களுக்காக ஜெப கூட்டங்கள், சிறப்பு கூட்டங்கள் நடத்துகிறார்கள். அதில் கலந்து கொள்கிற மாணவர்களை யாராவது நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு நல்ல கல்லூரியில் இடமளித்து விட்டால் அவருடைய போட்டோவை போட்டு, இதோ சகோதரர் ஜெபித்தார், எல்லா மாணவர்களுக்காய் சேர்ந்து ஜெபித்தார், சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்தார், இந்த ஜெபக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த மாணவன் நல்ல மதிப்பெண் எடுத்து சிறந்த கல்லூரியிலே அவன் சேர்ந்திருக்கிறான் என்று சொல்லி. எனக்கு ஒரு காரியங்க, அந்த ஜெபக்கூட்டத்தில் தேர்வுக்காக நடத்தப்பட்ட சிறப்பு ஜெபக்கூட்டத்தில் 100 பேராவது 150 பேராவது கலந்துருப்பாங்க. அது ஒரு 20 பேர் ஃபெயில் ஆகியிருப்பாங்க. முதல் மார்க் கூட விடுங்க, நல்ல மார்க் கூட விடுங்க, ஒரு 20-25 பேர் ஃபெயில் ஆகியிருப்பாங்க. அதை குறித்து ஒரு விளம்பரமும் இல்லை. ஆனால் இந்த சகோதரர் ஜெபித்தார், இந்த சிறப்பு ஜெபத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த மாணவன் நல்ல மதிப்பெண் பெற்று கல்லூரிகளை சேர்ந்தான் சொல்லி போட்டோவை மட்டும் போட்டு கொடுக்கிறார்கள். அதே சகோதரர் ஜெபித்தும் 20-25 பேர் ஃபெயில் ஆகிவிட்டார்களே, அதை குறித்து ஒரு விளம்பரமும் இருக்காது. அதே போல இந்த சகோதரர் ஜெபித்தார், இந்த கேன்சர் நோய் சுகமானது என்று சொல்லி போட்டோவோடு போட்டு சாட்சியாக தங்கள் பத்திரிகையிலே பிரசுரிப்பார்கள். ஆனால் அதே சகோதரன் ஜெபித்து சுகவீனம் அடைந்து மரித்து போடுறது உண்டு. அதை குறித்து ஒரு விளம்பரமும் இல்லை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அவருடைய எம்டினஸை யோசித்து பார்ப்போம். ஜஸ்ட் behold the emptiness of Jesus Christ. அதை நோக்கி பார்ப்போம். எத்தனை எளிமை, எத்தனை சிறுமை அவருடைய வாழ்க்கையில். அவருடைய ஊழியம் எளிமையானது. அவர் பிறப்பில் எளிமையானவர், பிறந்த குடும்பம் எளிமையான குடும்பம், வளர்க்கப்பட்ட இடம் எளிமையான இடம், அவருடைய சீடர்கள் எளிமையானவர்கள், அவர் செய்த ஊழியம் எளிமையான ஒரு ஊழியம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அவர் பிரசங்கத்திலே பயன்படுத்தின ஒரு சில ஊமைகள், அது உபமானங்கள் எல்லாமே மிகுந்த சுலபமாக பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் எளிமையாய் காணப்பட்டது. அவர் சொன்ன அந்த உவமைகள், உபமானங்கள், எடுத்துக்காட்டுகளை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ரொம்ப எளிமையானது இல்லை? காட்டு புஷ்பங்கள், ஆகாயத்து பறவைகள், புளித்த மாவு, மீன் வலை, முத்துக்கள், விதைக்கிறவன், விதை, பொக்கிஷம், இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். சாதாரண எளிமையான காரியங்களை தன்னுடைய பிரசங்கத்திலே ஊமைகளாக அவர் பயன்படுத்தினார். அவர் பிரசங்கத்தில் பயன்படுத்தின ஊமைகளும் anecdotes, even illustrations that he has used in his preaching was also simple as well. ஆனால் இன்று ஒரு சில கருகலான சத்தியத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரசங்கியார்கள் பயன்படுத்துகின்ற anecdotes and illustrations, உபமானங்கள் அந்த சத்தியத்தை இன்னும் கருகலாக்கி விடுகிறது. புரிந்து கொள்ளவே முடியல, எங்கேயோ தலைக்கு மேலே போய்கிட்டு இருக்குங்க. ஏன் அப்படிப்பட்ட ஊழியர்கள் தாங்கள் ஒருவேளை பெற்றிருக்கின்ற அந்த பட்டங்களை எல்லாம், அந்த கல்விகளை எல்லாம் தங்கள் பிரசங்கத்தில் காட்ட வேண்டும் என்பதற்காக தாங்கள் படித்த அந்த பட்டங்கள் MD
MTH, PhD இதையெல்லாம் தங்கள் பிரசங்கத்திலே மற்றவர்கள் பார்க்கும்படியாக, மற்றவர்கள் விலகிக் கொள்ளும்படியாக இல்லை, பார்க்கும்படியாக, அதை காட்டிக் கொள்ளும்படியாக மிகப்பெரிய பிரசங்கங்களில் ஒரு சில ஓமானங்களை, உமைகளை அவர்கள் மிகப்பெரிய அளவில் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த எம்டினஸ், அந்த எளிமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? அத்தனை ஊமைகளும் உபமானங்களும் பாமர மக்களும் புரிந்து கொள்கின்ற வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. அவருடைய லூக்காயின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்கிறார், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. பரிசேயனும் ஆயக்காரன் ஜெபிக்க சென்றான் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்குமே அந்த ஊமை தெரியும். நமக்கு ஆயக்காரன் தன்னுடைய மார்பில் அடித்துக் கொண்டு பாவியாகி என் மீது இறங்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவருடைய சிறுமையை குறித்து, அவருடைய தாழ்மையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஆயக்காருடைய ஜபத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு அருமையான கீர்த்தனை பாடல் வேதராம் சாஸ்திரி எழுதியிருக்கிறார். சர்வேஸ்வரா ஏழை பாவியாகி என் மீது இறங்கும் என்கின்ற அந்த அர்த்தமுள்ள கீர்த்தனை பாடலை பாட கேட்டு தொடர்ந்து நாம் செய்தியை தியானம் செய்வோம். சர்வேஸ்வரா ஏழை பாவி. சர்வேஸ்வரா ஏழை பாப்பியாம் பேரிலே தயவாயிரும் சுவாமி. சர்வேஸ்வரா ஏழை பாப்பியாம் பேரிலே தயவாயிரும் சுவாமி. திரியேக பரம் தேவா நெறிமேவு முறையோவா. திரியேக பரம் தேவா நெறிமேவு முறையோவா. சித்தம் இறங்கி காத்து கிறிஸ்தின் முகத்தை பார்த்து. சர்வேஸ்வரா ஏழை பாவியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி. தந்தையின் ஒன்றான மைந்து தானே கொடுத்து தகைமை உலகை நேசித்தாய். சொந்த கிருபைதானை சிந்தித்துணர மாறை தொகுத்தன உபதேசித்தாய். இந்த பெரிய நேசம் பொந்திக் கொள்ளியதாகும். இந்த பெரிய நேசம் பொந்திக் கொள்ளியதாகும். எந்த படியும் எல்லில் பௌத்தம் அனைத்தும் போகும். சர்வேஸ்வரா ஏழை பாவியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி. தேவரி கேட்காத தீவினைகளை செய்தும் தண்டியாமல் பொறுத்தீர். யாவும் அறிந்திருந்தும் கோபித்து கைவிடாதென் நன்றி கே
ஜீவனே உமக்கு பாப்பி பதில் என் செய்வேன் மேவே அடித்துள்ளாமல் ஆவியங்கனவுவேன் சர்வேஸ்வரா ஏழை பாப்பியன் பேரிலே தயவாகிரும் சுவாமி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் காணப்பட்ட எளிமை, the emptiness of Jesus Christ, குறிப்பாக அவர் ஊழியத்திலே பயன்படுத்தின வாகனமும் கூட எளிமையானது. அதை சற்று ஆழமாய் சொல்ல விரும்புகிறேன். The mode of conveyance that he chose was also simple as well. என்ன பயன்படுத்தினார் யோசித்து பாருங்க. பெரும்பாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு செல்கிற சமயத்தில் கால்நடையாகவே புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார். யோசிச்சு பாருங்க. நீங்க கேட்கலாம், ஒரு சிலர் கேட்கலாம், ஆமா அப்ப என்ன BMW காராக இருந்துச்சு, மெர்சிடிஸ் பென்ஸ் காராக இருந்துச்சு, அப்படின்னு தான் அவர் போயிருப்பார். இல்லை அன்பானவர்களே, அந்த சமயத்தில் மோட் ஆஃப் கன்வீனியன்ஸ் சொல்லும்போது வாகனங்கள் மக்கள் ஏறி செல்லும்படிய ஒரு சில வாகனங்கள் காணப்பட்டது. அதை எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்தி பெரும்பாலும் கால்நடையாக அவர் சென்றார். ஒரே ஒரு முறை கழுதின் மீது ஏறி சென்றார் என்பதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்ன வாகனம் காணப்பட்டது? அவர் அந்த நாட்களில் ஊழியம் செய்யும் போது வானத்தையும் பூமியை படைத்த உன்னதமான தெய்வம், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா குதிரையிலே சென்று ஊழியம் செய்திருக்கலாம். குதிரையை தவிர்த்து விட்டார். அந்த நாட்களில் குதிரை மட்டுமல்ல, ரதங்கள் காணப்பட்டது. chariots were also were used in those days, but Jesus Christ never chose even chariots as well. Instead of choosing horses and chariots, Jesus Christ chose just a mule, ஒரு கழுதையை தெரிந்து கொண்டார். ரதத்தில் போல ஐயா அவரு, குதிரையில போலாமா, கால்நடையாகவே சென்றார். வாழ்நாளில் ஒரே ஒரு மட்டும் கழுதின் மீது ஏறி சென்றார். இல்லை, ரொம்ப அழகா அதை குறித்து தீர்க்கதரிசி ஆகிய சகரியா சொல்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, சியோன் குமாரத்தியை மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியை கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். Only once in his entire life our Lord used the mule as one of the mode of conveyance. ஒருவேளை படகுல கூட சென்றிருக்கலாம் அவர். அதை ஒரு வாகனமாக நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு ஆற்றை கடக்க வேண்டுமென்றால் குதிரையில் போக முடியாது, நடந்து போக முடியாது. ஆகவே வேறு வழியில் படகுல தான் போயாக வேண்டும். ஆனால் மற்ற எல்லா காரியங்களிலும் தன் வாழ்நாளிலே பல வாகனங்களை நான் ஏற்கனவே சொன்னபடி குதிரையோ ரதத்தையோ பயன்படுத்திருக்கலாம். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அன்பானவர்களே கழுதையை அவர் பயன்படுத்தினார். அவருடைய மோட் ஆஃப் கன்வேயன்ஸ் வாஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். இன்றைய நாளில் ஒரு சில ஊழியக்காரர்கள் எதிரே வருகிறார்கள். காரில் செல்வது தவறு என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன், ஆண்டவர் கொடுக்கின்ற கிருபையை. சமீபத்தில் அன்பானவர்களே திருநெல்வேலியில் ஒரு சிறப்பு கூட்டத்தில் 2 ஊழியக்காரர்கள் அவர் மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மேடையில் இருந்து ஒளிபெருக்கின் மூலமாக அதை விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த 2 ஊழியக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரே வந்தார்கள் தெரியுமா? ரதத்தின் மீது ஏறி, they came in chariots, ரதத்தின் மீது ஏறி பிரசங்கம் செய்யும்படியாக ஊழியத்திற்காக மேடையை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அதிலே ஒருவர் தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொண்டார், மற்றொரு தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டார். அந்த அளவுக்கு வயதும் கூட இல்லை. தகுதி இருக்குமா என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் காணப்பட்ட எளிமைகளை யோசிச்சு பாருங்க. அந்த ஊழியக்காரன் தனக்கு வந்த அந்த மையமையை எல்லாவற்றையும் புறக்கணித்து வாழ்ந்த ஒரு அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக ஒரு முன்மாதிரியாக, ஒரு ஊழியன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். ஒரு சம்பவத்தை குறித்து நான் BYM என்று சொல்லப்படுகின்ற பிளஸிங் யூத் மிஷன் இயக்கத்தை சேர்ந்த ஸ்தாபகர் அருமையான சகோதரன் ஸ்டான்லி குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் ஒரு முறை கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசும்போது அவரை அறிமுகப்படுத்தும்படியாக அந்த ஆயர் அவர்கள் அவரை ஆங்கிலத்தில் விதமாக அறிமுகப்படுத்தினார். அவர் என்ன சொன்னார்? ப்ளீஸ் வெல்கம் பிரதர் ஸ்டான்லி, தி கிரேட் சர்வன்ட் ஆஃப் காட் என்று சொன்னார். அதை கேட்ட
பிரதர் ஸ்டான்லியுடைய முகம் சற்று சிரித்து போய்விட்டது. ஆகவே அவர் செய்தியை துவக்கற்கு முன்பதாக சொன்னார், பிரதர் ஸ்டான்லி இஸ் நாட் அ கிரேட் சர்வன்ட் ஆஃப் காட், இன்ஸ்டெட் பிரதர் ஸ்டான்லி இஸ் அ சர்வன்ட் ஆஃப் கிரேட் காட் என்று சொன்னார். எத்தனை எளிமை, எத்தனை தாழ்மை! இதைத்தான் ஆண்டவர் ஊழியத்திலே நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பிலே எளிமை, கிறிஸ்து பிறந்த குடும்பம் எளிமையானது, கிறிஸ்து வளர்க்கப்பட்ட இடம் எளிமையானது, அவருடைய சீடர்கள் எளிமையானவர்கள், அவருடைய ஊழியம் எளிமையானது, அவர் பிரசங்கத்திலே பயன்படுத்தின ஊமைகள் உபானங்கள் எளிமையானது, அவர் ஊழியத்திலே பயன்படுத்தின வாகனங்களும் எளிமையானது. இப்படி பார்த்து கொண்டே இருப்பீர்களே என்றால், right from the beginning our Lord Jesus Christ led a life which is supposed to be the most simple. அவர் வாழ்க்கையில துவக்கத்திலிருந்து முடிவு வரை முழுவதுமாக எளிமையை நம்மால் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட எளிமை உண்டா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமே. நம்முடைய வாழ்க்கையில எளிமை என்று சொல்லும் போது, ஒருவேளை ஒரு சிலர் நம்முடைய உடையிலே எளிமை காண்பிக்கலாம். நான் தவறு என்று சொல்லவில்லை, உடையிலே எளிமை. ஒரு சிலர் தாங்கள் ஆகாரத்தில் எளிமையை காண்பிக்கலாம். அது தவறு என்று நான் சொல்லவில்லை, ஆகாரத்தில் எளிமையை காண்பிக்கிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய பேச்சிலே எளிமையை காண்பிக்கிறார்கள். நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடையிலே தாழ்மை, சிலர் நடையிலே கூட தாழ்மையை காண்பிக்கிறார்கள் அல்லது எளிமையை காண்பிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடையிலே எளிமை, உடையிலே எளிமை, ஆகாரத்திலே எளிமை, பேச்சிலே எளிமை, நல்லதுதான். ஆனால் கர்த்தர் விரும்புகின்ற எளிமை எதிலே தெரியுமா அன்பானவர்களே? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of God. Do we have this simplicity in our spiritual life? ஆவிக்குரிய வாழ்க்கையில எளிமை உண்டா, வறுமை உண்டா? அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். வெளிப்புறமான எளிமை ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இல்லை. மாறாக உள்ளான இதயத்தில ஆவியிலே எளிமை உண்டா? இல்ல, அழகாக அந்த வசனத்தை அவன் துவங்கினான். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் ஒருவேளை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாகவும் எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார் என்று சொல்லி அழகாக அந்த பகுதியை முடிக்கிறான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன். அவர் பிறப்பிலே எளிமையானவர், அவர் வளர்ப்பிலே எளிமையானவர், குடும்ப பின்னணியிலே எளிமையானவர், அவர் தேர்ந்தெடுத்த சீடர்களும் எளிமையானவர்கள், அவருடைய ஊழியம் எளிமையானது, அவர் பயன்படுத்திய வாகனம் எளிமையானது, அவருடைய சீடர்கள் எளிமையானவர்கள், அவர் பிரசங்கத்திலே பயன்படுத்தின உபமானங்கள் ஊமைகள் எளிமையானவைகள். வாழ்நாள் முழுவதுமாக தன்னையே தாழ்த்தினார், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதனால் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி அவரை உயர்த்தினார். எப்படிப்பட்ட நாமம்! அவர் ராஜா, அவர் ராஜாதி ராஜா, அவர் ராஜ பிதாவின் மைந்தன் இயேசு கிறிஸ்து. ஆகவே அர்த்தமுள்ள பாரம்பரியமான பழமையான வேதநாயகம் சாஸ்திரியாரின் கீர்த்தனை பாடலான ராஜ பிதா மைந்த நேசல் அவுசதா என்கின்ற கீர்த்தனை பாடலை பாட கேட்டு ஜெபித்து நாம் இந்த நாளின் செய்தியை நிறைவு செய்வோம்.
ராஜராஜ பிதா மைந்து தேசலௌசதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மெஸ்ஸியானவனே. ஜெகதீசுரேசுரன் சுகநேசமீசுரன் மகராஜ ராஜபிதா மைந்த தேசலௌசதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மெஸ்ஸியானவனே. ஆதிகாரணனே சத்ய வேத பூரணனே நித்ய போத தாரணனே துத்திய ஜீவவாரணனே மரியாதை கொத்திரனே ஸ்திரியேவி தொத்திரனே மரிராஜ ராஜபிதா மைந்த தேசுலௌசதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மெஸ்ஸியானவனே. வீட்டு தேடவுமே தந்தை நாடு கூடவுமே மைந்த கேட்டு முடவுமே விந்தையோடு பாடவுமே நரவேட்ட மேவினான் சுரராட்டு கோவினான் திவ்யராஜ ராஜபிதா மைந்த தேசலௌசதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மெஸ்ஸியானவனே. பாவிகாசலையே சூழ்ச்சி பரமவாசலையே காட்சி நாவினிலையே மாற்றி ஜீவவானலையே திருஞான சீலனே பெருமானுவேலனே குருராஜ ராஜபிதா மைந்த தேசலௌசதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மெஸ்ஸியானவனே. நம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்முடைய வல்லமையை குறித்தோ நீர் செய்த அற்புதங்களை குறித்தோ தியானிக்காமல் உம்முடைய முக்கியமான குணாதிசயமான அந்த எளிமையை குறித்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். அநேக காரியங்களை எங்களுக்கு நீர் போதித்திருக்கிறீர் அப்பா. கேட்டது மாத்திரமல்ல, அவற்றை எங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து ஜீவிக்க அந்த எளிமை, அந்த சிறுமை எங்கள் வாழ்க்கையில இனி என்னாலும் காணப்பட வேண்டுமாறு மன்றாடுகிறோம். உதவி செய்யும் அப்பா. மிஷன் இந்தியா மூவ்மெண்ட்டை நடத்தி கொண்டு வருகிற அருமையான சகோதரன் இயேசுவடியான், அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவைகளை சந்தியும், குடும்பத்தை நீர் ஆசுவதியும், இன்னும் இந்த மிஷனரி ஊழியம் பரவி விருந்து காணப்பட அநேகர் உம்முடைய ஆட்டு மந்தைக்குள் வந்து சேரும்படியாய் மன்றாடுகிறோம் சுவாமி. உதவி செய்யும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தரின் ஆசீர்வதியும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் கெஞ்சி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you.